Hi hello friends, welcome to Shre's home. ஒரு கப் ரேசன் பச்சரிசி இருந்தால் போதும். வர கார்த்திகை தீபம் அன்னைக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் இந்த கந்தரப்பத்தை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வெளியே நல்லா மொறுமொறுன்னு உள்ள பஞ்சு மாதிரி சூப்பரான கந்தரப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. கந்தரப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ரேஷன் பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பையும் 4லேருந்து 5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதில் தூசி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் 4லேருந்து 5 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இது ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அரிசி ஊறத்துக்குள்ள ஆப்பத்துக்கு தேவையான சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். எந்த கப்பில் ஒரு கப் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் துருவின வெல்லம், கூடவே அதே கப்பில் அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் தண்ணியில் கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபதம் தேவையில்லை. பாருங்கள், வெல்லம் எல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த வெள்ளைப்பாக ஆற விட்டுருங்க. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி உளுந்து பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் 1/2லேருந்து 1/4 கப் தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவில் வாசனைக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு, நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக இதில் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக 2 முழு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. சக்கரை பாவு சேர்த்துனதுக்கப்புறம் மாவை ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் மாவோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ ஆப்பம் சுட்டு எடுத்துடலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த எண்ணெயில் ஊற்றிடுங்க. ஆப்பம் பொறுமையாக இந்த எண்ணெயில் வெந்து இந்த மாதிரி மேலே எலும்பி வரும். இந்த ஸ்டேஜில் இன்னொரு பக்கம் ஆப்பத்தை திருப்பி போட்டுருங்க. கண்டிப்பாக அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் உள்ளேயும் வெளியும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், ஆப்பம் இந்த கலர் வந்ததும் இது எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி மீத உள்ள மாவுலையும் ஆப்பம் போட்டு எடுத்துருங்க. ஆப்பம் செய்யும்போது எண்ணெய் இந்த மாதிரி மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் நல்லா வெந்து வரும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது ஆப்பம் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக அவுட்டரில் வெந்துடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கந்தரப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த கந்தரப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சதும் வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கந்தரப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஒரு கப் பச்சரிசி இருந்தால் போதும், செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம். பாருங்கள், ஆப்பம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா தலகாணி மாதிரி மெத்துன்னு இருக்குது. இப்போ ஒரு ஆப்பத்தை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வெளியே நல்லா மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த ஆப்பத்தை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.